ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஏசல் அனிமே 7. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பர்ஃபெக்ட் வேர்ல்ட் அனிமேவோட நெக்ஸ்ட் எபிசோட் தான் கைஸ் பார்க்க போகிறோம். இந்த அனிமேவோட ப்ரீவியஸ் எபிசோடெலாம் நீங்கள் பார்க்கல அப்படின்ற பட்சத்துக்கு சேனலோட பிளேலிஸ்ட்டில் இருக்குது. மறக்காம செக் பண்ணி பார்த்துட்டு வந்து இந்த எபிசோட பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த அனிமேவோட ஸ்டோரி லைன்ஸ் புரியும். சரி, ஓகே கைஸ், வளவலன்னு பேசிக்கிட்டு நேரத்தை நடிக்காமல் டேரெக்டாக இன்னைக்கான எபிசோட்குள்ளே போவோம். போன எபிசோட லாஸ்ட்டில் நம்ம என்ன பார்த்துருப்போம்னா, ஹீரோ ஒரு புழுவுக்காக அந்த இடத்துல 1v3 பண்ணிக்கிட்டு இருப்பாரு. இன்னைக்கான எபிசோட் அதில் தான் ஸ்டார்ட் ஆகுது. ரொம்ப ஆசைப்பட்ட போல அவங்க பண்ண அட்டாக்கை தடுத்ததுனாலே அவங்க எல்லாருமே பின்னோக்கி தள்ளப்பட்டுக்கிட்டு இருக்க. எல்லாருமே ஹீரோவை திணறிக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. யாரு சாமி இவன், இவளோட பவர்ஸ் இந்த அளவுக்கு இருக்கு? அம்பி அவனோட உடம்புல பார்த்தா எல்லாமே தண்டர்ஸா தான் இருக்கு. இருந்தாலும் அவன் சீக்ரெட் டெக்னிக்கை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனோட ஸ்ட்ரென்த் அந்த அளவுக்கு நம்பர் அப்படின்ற மாதிரி தம்பி பேசிக்கிட்டு இருக்கு. அந்த ஏரோவை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கணும். ஹீரோவை தாண்டி போய்கிட்டு இருக்கான். ஹீரோ அதை நோட் பண்ணவனே ஹீரோவனை ஃபாலோ பண்ணி கிளம்பிக்கிட்டு இருக்க. ஹீரோக்கு பின்னாடி மற்ற எல்லாருமே ஃபாலோ பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. இப்போ அந்த பூச்சிங்கெல்லாம் முன்னாடி போயிட்டு ஒரு குகையில் நுழையலான்னு பார்க்கும்போது அவன் அட்டாக் பண்ணி அந்த குகையை மறைச்சது மட்டும் இல்லாம அந்த இடத்துக்கு சில்வர் பூச்சியை எதிர்த்து நின்னுகிட்டு இருக்கு. அந்த சில்வர் பூச்சி கோவமாய் இவனை அட்டாக் பண்றதுக்காக வந்துகிட்டு இருக்கு. ரோசியும் தம்பியும் அந்த தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கு. அந்த பூச்சிங்க எல்லாமே அவன் அட்டாக் பண்றதுக்காக வந்துகிட்டு இருக்கு. அவன் டாச் பண்ணி போய்கிட்டே இருக்கான். ஹீரோ மேல இருந்து ஒரு அட்டாக்க கொடுக்க எடுத்துக்கிட்டே, நான் இம்மோர்டல் செக்டர் சேர்ந்தவன், என்ன உன்னால அவ்வளவு சீக்கிரம்லாம் தோக்கடிக்க முடியாதுடா பொடி பையலான்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ மேல இருந்து பிரஷரை கொடுத்துக்கிட்டு இருக்க. நடுங்க ஆரம்பிக்கிறான். கை காலெல்லாம் சுத்தமா தாக்கு பிடிக்க முடியாது. திரும்பி கீழ் நோக்கி தள்ளப்பட ஹீரோ எட்டி ஒரே உத ஃபிளையிங்ல அந்த பூச்சிங்களும் என்னோட இடத்தையே அவட அடிக்கிறேன்ட்டு சுத்தி சுத்தி அடிச்சுக்கிட்டு இருக்கேன். சில்வர் புழு அவனுக்கு முன்னாடி வந்து அதோட பீஸ்ட் ஃபார்மா வெளியே எடுத்துட்டு வந்து அதை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண ஒரே அடி ஆளு பறந்து போயிட்டு கல்லுங்களுக்கு நடுவில் விழுந்து கிடக்க. அடிச்ச அந்த ஸ்ட்ராங்கான அடிக்கு ஆள் செத்துருப்பான்னு பார்த்தா இருந்தாலும் இன்னும் நிறைய பிரச்சனை பண்ணல. அதனால உயிரோட தான் இருக்கான். இவன் எந்திரிச்சு பார்க்க ஹீரோ தூரத்துல இருந்து அவனை முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். இதை அவன் பார்த்துக்கிட்டு திணறிக்கிட்டு இருக்கும்போதே அம்பி யூசான் ரெண்டு பேருமே அவங்களோட பவர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இப்ப ஹீரோவை அட்டாக் பண்றதுக்காக வந்துகிட்டு இருக்காங்க. சமஸ்பீல யூசான் வந்து அட்டாக் பண்ண யூசானை தள்ளி விட்டு தம்பியா கூட சமாளிச்சுக்கிட்டு இருக்கான். அம்பி பழைய நிலைமையில இல்லாம ஹீரோ கூட இப்ப நல்லாவே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். ஜம்ப் பண்ணி ஹீரோ அட்டாக் பண்ண வர ஹீரோ தடுத்து பின்னோக்கி தள்ளி விட்டுறான். அடி வாங்கின அந்த பொடி பையன் மூடிக்கிட்டு இல்லாம திரும்பவும் சண்டைக்கு வந்துகிட்டு இருக்க. யூசான் அவங்களோட புல்லாங்குழல் எடுத்து ஹீரோ நோக்கி அட்டாக் பண்றதுக்காக வீச இதை பார்த்த ஹீரோ சடனா அந்த தந்து தள்ளி போட்டாக. புல்லாங்குழல் அடி அவனுக்கு திரும்பவும் செருப்படி அவளுக்கு. திரும்பவும் யூசானும் ஹீரோவும் கையில சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. ஹீரோ அவங்க கையை பிடிச்சிட்டு முறுக்குனால திரும்ப அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. போதும் போ அப்படின்ட்டு நெஞ்சு மேலே மிதிச்சு பின்னாடி தள்ளி விட சைடு கேப்ல தம்பி வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க. ஹீரோ அவனோட தண்டர் பவர்ஸ் யூஸ் பண்ணி தடுத்துக்கிட்டு இருக்க. பின்னாடியே யூசானும் வந்து அட்டாக் பண்றாங்க. அதையும் ஹீரோ ஒரு காலால தடுத்துக்கிட்டு இருக்க. போதும் விளையாட்ட முடிச்சுக்கலான்ட்டு அவனோட உடம்புக்குள்ளே அந்த தண்டர்ஸை பிளாஸ்ட் பண்ண உடனே ரெண்டு பேருமே பறந்து போயிடுறாங்க. தம்பிக்கு இப்ப செத்த நேரத்துல என்ன நடந்துச்சுன்னா ஒண்ணுமே புரியல. ஹீரோ அதெல்லாம் கண்டுக்காம அந்த பூச்சியை பிடிக்கிறதுக்காக வேகமா போய்கிட்டு இருக்க. அந்த கும்பலுங்களுக்கு நடுவில் வேகமா போய்கிட்டு இருக்க. அந்த பூச்சியும் போயிட்டு அந்த குகைக்குள்ள போற நிலைமையில ஹீரோ கரெக்டா போயிட்டு சமஸ்பீல் அவனோட தண்டர் எனர்ஜி யூஸ் பண்ணி கையில பிடிச்சிடறான். பிடிச்ச அடுத்த நிமிஷம் ஹீரோ ஒரு போஸோட அங்கத்துல நின்னுகிட்டு இருக்கா. புழுக்கெல்லாம் அட்டாக் பண்ணணும்னு பார்த்தா அதுங்க எல்லாமே அந்த இடத்துல இருந்து அமைதியா கிளம்பி போயிடுதுங்க. யூசானும் தம்பியும் இவ்வளவு நேரம் இந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்னு புரியாத நின்னுகிட்டு இருக்காங்க. அவ எங்களை ரெண்டு பேருமே அசால்ட்டா சமாளிச்சுட்டு இருந்தான். யூசானும் உண்மையாலே சொல்றேன், இவன் ரொம்பவே அநியாயத்துக்கு கூலா இருக்கான்டா. எல்லாத்தையும் ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ணிக்கிட்டான். அது மட்டும் இல்லாம நடுவுல இருந்த ஒருத்தனை கண்டுக்கவே இல்லாத சிம்பிளா அந்த விஷயத்தை நான் முடிச்சுட்டானேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அந்த வில்ல யூஸ் பண்றவன் அப்படி இப்படி தடுமாறிக்கிட்ட எழுந்திரிச்சு அவனோட கையில திரும்பவும் பவர்ஸ் கேதர் பண்ண ஆரம்பிக்கிறான் ஹீரோவை அட்டாக் பண்றதுக்கு. போதும், உன்னோட ஆட்டத்தை இதோட நிறுத்திக்க. ஏதோ பரிதாபம் பார்த்து விட்டுக்கிட்டு இருக்க. என்ன கோவப்படுத்திடாத, மரியாதை கிளம்பிடுன்னு மிரட்ட. ஹீரோ மிரட்டுக்கு அவன் நடுங்கிட்டு நின்னுக்கிட்டு இருக்க. இருந்தாலும் அவனுக்கு ஹீரோ மேல பயங்கர கோவம் இருக்கு. அப்படியே சைட்ல காமிக்கிறாங்க. சைட்ல ஒரு பர்பிள் எனர்ஜி அங்கங்க பிளாஸ்ட் ஆகிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. ஏதோ ஒரு பெரிய ஃபைட் போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு எல்லாருக்குமே தெரியுது. ஹீரோ அவன்ட்டு திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்க. அந்த யோரோஸ் யூஸ் பண்றவன திரும்பி பார்க்கறான். அந்த இடத்துல ஒரு பெரிய மலை மாதிரி ஒன்று காமிக்கிறாங்க. அதுக்குள்ள இருந்து எனர்ஜிஸ்லாம் கொட்டிக்கிட்டு இருக்கு. அவனை திணறிக்கிட்டே மயிலாடு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறான். அப்படியே யூஸான அந்த இடத்துல இருந்து கிளம்ப ஹீரோவோட தம்பியும் அந்த இன்செக்ட் கிங் இன்னொன்னு இருக்கு போல அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். இன்செக்ட் கிங்ன்றது பூச்சிங்களோட ராஜா. இப்போ ஹீரோ கையில் வச்சிருக்கானே அதே மாதிரி ஹீரோவும் அது எவ்வளவு பெரிய ட்ரெஷரா இருந்தாலும் பரவாயில்ல, இப்போதைக்கு எனக்கு நான் என்னோட கல்டிவேஷன்ல கவனத்தை செலுத்துறது தான் முக்கியம். அப்பனா தான் என்னால என்னோட தாத்தாவையும் காப்பாற்ற முடியும். இந்த இன்செக்ட் கிங்கை யூஸ் பண்ணி என்னோட கல்டிவேஷனை நான் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஹீரோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இன்செக்ட் கிங்கை தூக்கிட்டு அந்த இடத்துல இருந்து உள்ள கிளம்பி போய்கிட்டு இருக்காரு. இப்போ நடக்க போறதோட முக்கியமான விஷயத்தை மட்டும் நான் சொல்றேன், கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. ஹீரோ இதுக்கு முன்னாடி அவனோட ரிலியம்லாம் பிரேக் பண்ணிருப்பால, அந்த எல்லா ரிலியுமே இப்போ ஹீரோ வந்து திரும்பியும் அப்கிரேட் பண்ற மாதிரி. அதாவது சோல்லேண்ட் பார்த்தவங்களுக்கு தெரியும், ஹீரோ ஃபர்ஸ்ட் ரிங்கை 240 அப்சர்வ் பண்ணிருப்பா. இருந்தாலும் ஆனா ஊவை காப்பாத்துறதுக்காக அந்த ரிங்கெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு திரும்பவும் ஹீரோ என்ன பண்ணுவார், லெவல் 10க்கே ஒரு 70,000 ஏஜ் உள்ள ஒரு ரிங் மில்லினியம் ரிங் ஆட் பண்ணுவாரு. இந்த மாதிரி தான் கான்செப்ட். இதுக்கு முன்னாடி இருந்த அந்த ரிங்கோட ஸ்கில் எந்த அளவுக்கு கொஞ்சம் அதை விட இது கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருக்கும். ஸ்டோரிக்குள்ள போவோம். அந்த குகைக்குள்ள தான் காமிக்கிறாங்க. அந்த குகைக்குள்ள ஹீரோவும் ஃபர்னஸை வெளியே எடுத்துட்டு வந்து அந்த ஃபர்னஸ்க்கு மேல
மேல உட்காந்துக்கிட்டு இருக்காரு எக்கச்சக்க ஹெர்ப்ஸோட. இப்ப ஹீரோ கிட்ட இருக்க அந்த சில்வர் பூச்சி எடுத்து ஹீரோ வெளிய விட்டுக்கிட்டு இருக்காரு. நான் அப்பர் ரிலீமுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்னோட நிர்வாணா டெக்னிக்கை ட்ரைன் பண்ணதுனால என்னோட பிளட் ஸ்டேஜ் ஓரளவுக்கு ஸ்டேபிள் ஆயிடுச்சு. அதாவது ஒரு வகையில கம்ப்ளீட் ஆயிடுச்சு. என்னோட இன்ஸ்கிரிப்ஷன் ஸ்டேஜ் அது மட்டும் இல்லாம ஸ்பிரிட் கேதரிங் ஸ்டேஜ் அது மட்டும் இல்லாம இந்த 10 ஹெவன்லி பெண்டன்ட் இது எல்லாத்தையுமே இப்ப நம்ம ரீக்ரியேட் பண்ண ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி பேசிக்கிட்டே ஹீரோ கிட்ட இருக்கிற எல்லா மெடிசனையும் காமிக்க ஹீரோவோட ஃபர்னஸுக்கு மேல முக்கியமா அந்த கிரீன் மெடிசனை மட்டும் நிறைய வாட்டி காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. அது மேல இருந்து ஒரு சொட்டு வந்து சில்வர் பூச்சி மேல விழுந்து அடுத்த நிமிஷமா அதுவே வெடிச்சு அதுக்குள்ள இருந்து எனர்ஜிஸ் எல்லாமே ஹீரோவோட உடம்புக்குள்ள கேதர் ஆக ஆரம்பிக்குது. ஹீரோவும் அது எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோ இதோட பவர்ஸை யூஸ் பண்ணி மத்த எல்லாத்தையுமே மாத்த ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஹீரோ கிட்ட ஒரு சிலமான பொருட்கள் தான் கிடைச்சிருக்கும். அதுல ஒண்ணுதான் ஏன்ஷியன்ட் பதிவு. அதுல இருந்து ஒரு டெக்னிக் கிடைச்சிருக்கும். அதோட பேரு 1000 டிரான்ஸ்ஃபர்மேஷன். இப்ப ஹீரோ அதை யூஸ் பண்ணி ஹெர்ப்ஸோட உதவியால அந்த பவர்ஸை மொத்தமாவே புரிஞ்சுக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி கண்டிப்பா இதை கம்ப்ளீட் பண்ணணும். நானும் என்கிட்ட இருக்கிற ஏதாவது ஒன்னு சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். அப்படியே ஹீரோ அவனுக்கு பின்னாடி ஒரு ஃபார்மேஷன் யூஸ் பண்ணி இன்னும் பயங்கர ஃபோர்ஸ்ஃபுல்லா எல்லா எனர்ஜிஸும் கேதர் பண்ணிக்கிட்டே இருக்காரு அந்த இடத்துக்குள்ள. எல்லாத்தையுமே என்னால முழுசா ரீபாண்ட் பண்ணும்போது கண்டிப்பா என்னால எல்லாத்தையும் புரிஞ்சுக்க முடியும். புதுசா ஒன்னும் கிடைக்கும். அப்படியே ஹீரோக்கு பின்னாடி ஹீரோவோட 10 ஹெவன்லி பெண்டன்ட் வெளியே வந்துகிட்டு இருக்க. முதல்ல என்னோட இந்த 10 ஹெவன்லி பெண்டன்ட்டோட ரிலீமை தான் சேஞ்ச் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு இதை தான் சாக்ரிஃபைஸ் பண்ணி ஆகணும். ஹார்ட்ஸ்பிட் சொன்னது ஞாபகம் வருது. இந்த வகையான முறையில உன்னோட உடம்புல இருக்க எனர்ஜிஸை ரொம்பவே டேமேஜ் பண்ணுன்னு சொன்னது. இப்ப ஹீரோ அந்த டெக்னிக்கை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. 10 ஹெவன்லி பெண்டன்ட் பயங்கரமா சுருங்க ஹீரோவை சுத்தி எக்கச்சக்கமான லோட்டஸ்லாம் உருவாக்க ஆரம்பிக்குது. ஹீரோவோட எனர்ஜி இப்ப ஹீரோவை சுத்தி பயங்கரமா கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. எக்கச்சக்கமான லோட்டஸுக்கு நடுவுல ஹீரோக்கு பின்னாடி இன்ஸ்கிரிப்ஷன்லாம் தோன்றிக்கிட்டு இருக்க. ஹீரோ இன்னும் அவரோட பவர்ஸை பயங்கரமா யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஃபார்மேஷன் ஆகட்டும்னு சொன்ன அடுத்த நிமிஷமே எக்கச்சக்கமான இன்ஸ்கிரிப்ஷன்லாம் அந்த இடத்த சுத்தி பயங்கரமா சுத்திக்கிட்டு ஹீரோவோட உடம்புல எனர்ஜிஸ்லாம் கேதர் ஆகிட்டு இருக்கு. ஹெவன்லி பெண்டன்ட்ல இருந்து விரிசலோட எல்லா எனர்ஜிஸும் உள்ள போய்கிட்டு இருக்கு. ஹீரோ இருக்கிற எல்லாத்தையுமே பயங்கர கஷ்டப்பட்டு அந்த இடத்துக்குள்ள அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஹெவன்லி பெண்டன்ட் கொஞ்சம் கொஞ்சமா பிரேக் ஆக ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கு. ஹீரோவோட உடம்பு இப்ப பயங்கரமா விரிசல் விட்டுக்கிட்டு இருக்கு. ஹீரோ பழசெல்லாம் யோசிச்சு பார்க்கறான். இருந்தா என்னோட பவர்ஸ் ரொம்ப வீக்கா இருந்துச்சு. இப்ப அந்த மாதிரி இருக்க கூடாதுன்றதுக்காக ஹீரோ மொத்தத்தையுமே அப்சர்வ் பண்ணி முடிக்க ஹீரோட ஹெவன்லி பெண்டன்ட் சுத்தமா மறைஞ்சு சுத்தி இருந்த லோட்டஸ் மொத்தமும் மறைஞ்சிடுது. அந்த ஹீரோ அப்சர்வ் பண்ண மொத்த பவர்ஸ் முன்னாடி கேதர் ஆகி அவருக்கு முன்னாடி ஒரு பெரிய ரிங் மாதிரி ஒன்னு கிரியேட் ஆகுது. இதான் ஹீரோ இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு ரீக்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவரோட உடம்பு ஃபுல்லா பயங்கரமா உடஞ்ச நிலைமையில இருக்கு. ஹீரோ அந்த ரிங் மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு இது என்னோட டொமைன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அதுக்கிட்ட இருந்து எக்கச்சக்கமான எனர்ஜிஸ்லாம் அப்சர்வ் பண்ணி அவனோட உடம்புல இருந்து அந்த விரிசல் எல்லாத்தையுமே ரெக்கவர் பண்ண ஆரம்பிக்கிறார். உடம்பு பழைய நிலைமைக்கு மாறின அடுத்த நிமிஷமே ஹீரோ கிட்ட இருந்து அந்த ஃபர்னஸும் மறைஞ்சு அந்த பெண்டன்ட்டுக்குள்ள போக ஆரம்பிக்குது. இதுக்கு ரிங் இல்லனா பெண்டன்ட் எந்த பேர் நல்லா இருக்குன்றதை யோசிச்சு வைங்க. இப்ப என்னோட இந்த ஹெவன்லி பெண்டன்ட் நிலையை நான் திரும்பவும் சேஞ்ச் பண்ணிருக்கேன். இதனால என்னோட பவர்ஸ் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆன மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. இந்த ஹெவன் அண்ட் எர்த் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ற அளவுக்கு அப்படின்னு மாதிரி சொல்ல இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. எபிசோட் எப்படி இருந்துச்சதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஏதாவது புரியாது இருந்துச்சுன்னா அதையும் கேளுங்க, நான் கண்டிப்பா சொல்றேன். ஹீரோவோட ரிலீம் வெனரபிள் ரிலீம்ன்ட்டு நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன். ஹீரோவோட ரிலீம் என்னன்ட்டு நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம என்னோட வாய்ஸ்ல ஏதாவது சேஞ்சஸ்னா கொஞ்ச நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் கோல்டான டைம்ல தான் சளி பிடிக்குன்னு பார்த்தா எனக்கு இந்த ஹாட்டான டைம்லயும் சளி பிடிச்சிருக்கு. என்ன பண்ணி தொலைறதுன்னு தெரியல. அப்புறம் இந்த ஸ்டேஜை பத்தி ஒரு சிலது சொல்ல வேண்டியது இருக்கு. ஹீரோ அவர் இப்ப இருக்கிற ஸ்டேஜை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டல, இதுக்கு முன்னாடி இந்த ஸ்டேஜை எல்லாத்தையுமே திரும்பியும் இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரியான ஒண்ணு யாருக்கும் இருக்குதுன்னு தெரியாது போல. அது மட்டும் இல்லாம இத காட் ஸ்பீட் வந்து கொஞ்சம் டேஞ்சர்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் இதை ஹீரோ ஃபுல்லாவே சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. இதுக்கு மேல ஹீரோவோட பவர்ஸ் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்குன்றத நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் ஹீரோவோட ஹெவன்லி பெண்டன்ட் 2 வாட்டி டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கு. அது வந்து எபிசோட் 13 நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம இப்போ ஒரு வாட்டி டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கு. ஹீரோவுக்கு ரிங் மாதிரி இருந்த அந்த ஹெவன்லி பெண்டன்ட் மொத்தமே ஹீரோவுக்கு பின்னாடி முதுகுல வந்திருக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட், இது செகண்ட். ஹீரோவோட இந்த ஹெவன்லி பெண்டன்ட்டையும் ஒரு ஸ்டேஜ்ன்ற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காங்க. சரி ஓகே கைஸ், வளவலன்னு பேசிக்கிட்டு நேரத்தை நடிக்காம இன்னைக்கான எபிசோட் இதோட முடிச்சுப்போம். புரியலாம் திரும்பவும் கேளுங்க, திரும்பவும் எக்ஸ்பிளைன் பண்றேன். பை கைஸ்.